So guys, welcome to Simply JPR. Jio வந்து அவங்களோட லேப்டாப் பிராண்ட்ஸ் வந்து கொண்டு வர போறதா ஒரு பிளான் வச்சிருக்காங்க. சோ அது வந்து எப்படி அவங்க நடத்த போறாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சோ வந்து மத்த பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஆல்ரெடி இந்தியாவில் ஓடிட்டு இருக்க பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஓவர் கம் பண்ற மாதிரி அந்த லேப்டாப்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சோ அது மட்டும் இல்லாம ஜியோ 5G வந்து கொண்டு வர போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஜியோ 5G வந்து எப்படி இருக்கும், ஜியோ 5G எப்ப வரும், அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கா, அதை பத்தி பார்க்க போறோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ வந்து அவங்களோட யூசர்ஸை வந்து அதிகமாக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நோக்கி போயிட்டு இருக்காங்க. சோ அந்த குறிக்கோள் வந்து அவங்களுக்கு வந்து நடந்து தீருமா அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா முதல் திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஜியோ யூசர்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஜியோ யூசர்ஸ் 388 மில்லியனா இருக்காங்க. சோ 2023 அவங்களோட யூசர்ஸ் என்னவா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 மில்லியனா இருப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம 2025 அவங்களோட யூசர்ஸ் எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 609 மில்லியனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பென்ஸ்டீன் ஒரு ஆய்வறிக்கை வந்து சொல்லிட்டு இருக்கு. சோ பென்ஸ்டீன்றது ஒரு குழு, அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி இவங்களோட யூசர்ஸ் எல்லாம் வந்து 2025க்குள்ள 609 மில்லியன் வந்து அவங்க ரீச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கை வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஆய்வறிக்கை வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்ட் அம்பாசிடரா வந்து ஜியோ இருக்கும் அப்படின்றத வந்து நினைச்சு பாத்துக்கோங்க. சோ மத்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து அது ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ணிடும். இப்ப ஆல்ரெடி இருக்க ஏர்டெல் ஆகட்டும், வோடஃபோன் ஆகட்டும், ஆல்ரெடி அதை வந்து ரீச் பண்ணி இப்ப ஆல்ரெடி ஹை பீக்ல போயிட்டு இருக்க ஜியோ டெலிகாம் வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு யூசர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களோட இது வந்து அதிகமாகும், கம்பெனியோட ரேட்டிங்ஸ் வந்து அதிகமாகும். சோ அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு ரீச் பண்றதுக்கு அவங்க கிட்ட பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ நெட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து கம்மி காஸ்ட்ல வந்து 4G வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி இப்ப 5Gயும் வரப்போகுது. சோ அந்த மாதிரி நிறைய பேக்ஸ் எல்லாம் வந்து அவங்க வச்சிருக்காங்க. இது மூலமா அவங்களோட யூசர்ஸ் வந்து அதிகமாக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. சோ இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோ அவங்களோட 5G வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா 5G வந்து பில்ட் பண்றதுக்காக இன்டெல் நிறுவனத்து கூட இணைஞ்சி அவங்களோட சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த 5G இன்ஸ்டால் பண்ணலாம்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. என்னென்ன சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா ஓரான் அண்ட் ஓபன் ரான் அப்படின்ற ஒரு 2 சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்டெல் மூலமா அவங்க யூஸ் பண்ணி இந்த 5G வந்து கொண்டு வரதா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா வந்து என்ன ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 5G இந்தியாவில் கொண்டு வரது அவ்வளவு ஈஸி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃப்ரீக்வன்சி லெவலா இருக்கட்டும், 4Gலயே வந்து அந்த ஃப்ரீக்வன்சி லெவலை தாங்க முடியாம நிறைய குருவிகள்லாம் செத்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி 5G வந்து பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சி லெவலா இருக்கட்டும் அவ்வளோ ஹை பீக்ல இருக்கும். ஸோ அதனால அதை கொண்டு வர்றது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் 5G வந்து ஜியோ வந்து அந்த 5G வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட லேப்டாப் பிராண்ட்ஸ், அதாவது லைஃப் மொபைல்ஸ், ஆல்ரெடி வந்து லைஃப் மொபைல்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. லைஃப் மொபைல்ஸ், ஜியோ அந்த மாதிரி நிறைய வந்து அவங்களோட எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்டெல் கூட இணைஞ்சி நாங்க வந்து லேப்டாப் பிராண்ட்ஸ் வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜியோ. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஜியோவுக்கு வந்து நிறைய ஸ்பான்சர்ஷிப் வந்து வெளிநாட்டு கம்பெனி மூலியமா வந்துட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்டெலா இருக்கட்டும், நிறைய அவங்களோட காசை கொட்டி இங்க ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோவோட வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஜியோ வந்து அவங்க இன்டெல் வந்து இவங்க கூட இணைஞ்சு இன்டெல் லேப்டாப்ஸ், இன்டெல் கோர் ப்ராசஸர்ல ஜியோ லேப்டாப்ஸ் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சீப் பிரைஸ்ல பண்ண போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஜியோ லேப்டாப்ஸ் வரும்போது மற்ற எலக்ட்ரானிக்ஸுக்குலாம் ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஜியோ லேப்டாப்ஸ் வந்தா இந்த இந்தியாவில் வந்து சஸ்டெயின் பண்ணுமா, மற்ற லேப்டாப்ஸ் இருக்க ஹை பீக்ல இருக்க லேப்டாப்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுமா ஜியோ அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அப்படி ஜியோ லேப்டாப்ஸ் வந்ததுன்னா அப்படின்னா ஜியோ லேப்டாப்ஸ் வந்துச்சு அப்படின்னா எம்ஐ ஆல்ரெடி ஜியோமி வந்து இங்க சைனீஸ் லேப்டாப்ஸ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்ப போயிட்டு இருக்கு. நிறைய ஜியோ எம்ஐ வந்து ஹரிசான் அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு இதுல எம்ஐல. சோ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி ஜியோ வந்துடுச்சு அப்படின்னா எம்ஐக்கு, அதாவது நம்ம சைனாக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்றது தான் சொல்ல தோணுது. ஸோ அந்த மாதிரி மற்ற கம்பெனிஸுக்கெல்லாம் வந்து ஜியோ வந்து ஒரு யமனா தான் அமையும். ஸோ ஜியோ வந்து வந்துச்சுன்னா அதுவும் இல்லாம அந்த ஸ்பெசிபிகேஷன்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துச்சுன்னா நம்மளோட ஜியோ வந்து வேற லெவல்ல வந்துடும். அதுவும் இல்லாம மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமையா இருக்கும். ஸோ ஜியோ லேப்டாப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு, 5G வந்துச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? அது அந்த பத்தி சில கமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.